என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு த்ரில்லர் படமும் வந்து பெரிய லெவல்ல இப்போ ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு பெரிய லெவல்ல ஹிட் அப்படிங்கிறது ஆகல. சில படங்கள் நல்லா இருந்தும் அது பெரிய லெவல்ல ஹிட் ஆகல. இது ரொம்ப டேஞ்சரா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா சில படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து சரியா போகல, ஆனா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பிரைஸ் பண்றாங்க, இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப பிரைஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த மாதிரி இந்த டார்க் அவனை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்க வந்து தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டு ஓடிடில வந்து பிரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டைரக்டருக்கு வந்து லைஃப் இருக்கும், டைரக்டர் அடுத்த படம் பண்ணிடுவாரு. ஆனா ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்க வந்து பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கறதான் வரும். ஸோ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் மட்டும் காரணம் நம்ம சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று கிளிக் ஆகாம போகலாம். ப்ரொமோஷனோ இல்லை எல்லாமே நல்லா இருந்தும் சில படங்கள் வந்து நான் பார்த்தேன் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அந்த படம் வந்து தியேட்டர்ல சரியா போகல. இது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சர் சொன்னா பார்க்கேன். இதை வந்து நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணி சீக்கிரமே வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு சுமாரான படம் வந்து எவ்வளோ நல்லா ஒன்றாலும் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல படம் வந்து தோக்கக்கூடாது. அதாவது இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து ஒரு பழமொழியில கூட சொல்லுவோம், 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல படம் வந்து இனிமேல் வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு காலத்துல வந்து நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு அங்கீகரிக்க அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, அவங்களை ஏன் போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற வந்து நம்ம ஃபைன் பண்ணியே ஆகணும். நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி நல்ல படங்கள் நிச்சயமாக போய் சேரணும், நாங்களும் வந்து வேண்டுகிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பையன் நன்றி வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அத்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து சிட்டிசன் படத்துல வந்து எப்படி காணாம போதோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமே வந்து சில தயாரிப்பாளர் வந்து யாருக்கும் தெரியாம காணாம போயிட்டு இருக்காங்க. இதை பத்தி யாருமே பேசல. ஒரு நிமிஷம் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஏன்னா இது கண்டிப்பா இதை வந்து நோட்டீஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ மற்ற ஊர்ல இருக்கவங்க தெரியாது, சென்னையில இருக்கவங்க கண்டிப்பா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நிறைய உப்மா படம் அப்படிங்கிறது வருது. நான் உப்மான்னு எதை மீன் பண்றேன் அப்படின்னா நீங்க ஒண்ணு எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு வராதிங்க. நான் எதை மீன் பண்றேன்னா மேக்கிங்ல இருந்து எதுவுமே சரியா பண்ணாம ஒன்லி டார்கெட் எப்படின்னா எப்படியாவது ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு 4 படம் வந்துட்டே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா சென்னையில உள்ள ஒரு 2 சீன்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி போயிருது. அப்படி நிறைய ப்ரொடியூசர் அப்படிங்கிற காணாம போறாங்க. இது வந்து யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இது என்ன பிரச்சனையை உருவாக்குனா அந்த ப்ரொடியூசர் மட்டும் இதனால லாஸ் ஆகல, ஒரு திறமையான ஒரு டைரக்டரோட வாய்ப்பு அங்க பறி போகுது. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கம்மி பண்ணும்போது நிறைய நல்ல டைரக்டர் வந்து வெளியில வருவாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தாதான் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வரும்போது தான் நிறைய ஹீரோக்களும் வருவாங்க. ஏன் ப்ரொடியூசரோட நலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டார்க் கவனம் எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. ஷுவர் ஷாட்டா சொல்லுவேன், இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமால த்ரில்லர் ஹிட்டா இந்த படம் இருக்கும். இதே இடத்துல சக்சஸ் மீட்டுக்கு வருவோம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் பாலாஜி அவர்கள். ஸோ இனி வருங்காலம் வந்து அவரோட கையில தான் இருக்கு. நல்ல படம் கொடுத்துருக்காரு, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியது தான் அந்த டார்க் ஹெவன். ஸோ தியேட்டர்ல போய் பாருங்க, சித்து சார் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ரன்னிங் ரேஸ்ல அவர் வர்றாரு. ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சின்ன கேப் இருக்கு, நம்மளோட ஒருத்தர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கிறாரு. ஸோ அந்த ரேஸ்ல வந்து சித்து சார் கலந்து ரன் பண்ண போறாரு. வாழ்த்துக்கள் சார். இல்லை சார், கண்டிப்பா சார். சார் அதாவது நீங்க ஒரு சேனல்ல இருந்து வந்திருக்கீங்க, அந்த சேனல்ல இருந்து வந்து யாருமே தோப்பதா இல்லை. ஸோ எஸ்கே அவரோட சொல்லலாம். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா எட்டாவது தூரத்துக்கு போவீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ஒருத்தர் உண்மையா பேசலாம், ஆனா இவ்வளவு உண்மையா பேசக்கூடாதுங்கிற மாதிரி பட்டுன்னு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்காத பல விஷயங்களை சொல்றாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு உண்மையாக எனக்கு தெரியல. ஏன்னா சில நேரங்கள்ல நான் எனக்கு கூப்பிடவே வேணாம்னு சொல்லியிருந்தேன் நான். பட் ப்ரொடியூசர் லிஸ்ட்ல கூப்பிட்டாவே எனக்கு கொஞ்சம், ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா திறமைக்காக எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் இந்த இடத்த எல்லாரும் நினைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் நான் இது வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்த உதவி செஞ்சா கூட நான் வெளியால சொல்றது இல்லை. பட் இந்த படத்துக்கு நான் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனாலுமே ஒரு ஒரு சில இடையில வந்து இந்த படம் ஒரு பிரச்சனைக்குள்ளாயிட்டு, அதுக்கு முன்னாடி பாலாஜிய வந்து பழகினதுல எனக்கு அவர் மேல இப்படி ஒரு இயக்குனர், இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு டீம் தோத்துடக்கூடாது. என்னன்னு சொன்னால் வந்துட்டு
திருநெல்வேலியில சுத்துமல்லியில ஒரு எதிர்காலத்துல நிறைய கலைஞர்களையும் நிறைய சினிமாவில நிறைய இது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிற ஒரு நபரா தான் நான் அவரை பார்த்தேன். வெளிநாட்டுல இருந்து எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்கு, சினிமா அப்படின்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா வந்துட்டு அது எப்படின்னு சொன்னா இதுக்குள்ள வந்தா இதுல இருந்து வெளியேறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அது எனக்கும் தெரியாது. பட் அங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தெரியும். இருந்தாலும் நான் அதை பாலாஜியை முழுக்க முழுக்க நம்பி ஒரு உதவியாகத்தான், ஒரு சதுர உதவியாக தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன். பட் அதை இந்த இடத்துல சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல, எப்படி அதை கன்வே பண்றேன். ஏன்னா நான் நடிகராக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் இந்த உதவி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, பாலாஜியை வெளியால கொண்டு வர்றதுக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல எப்படி சொல்றது, இந்த உதவியை நாங்க செய்ய வரும்போது பாலாஜி சரி ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னு ஒரு நினைப்புல வந்தேன். ஆனா அந்த கஷ்டத்துல நம்மளே இழுத்து போட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து வெளியால வரவே இல்லை. அட ஒரு நடிகராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரிதான் என் மனசுல இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பக்கமும் அந்த இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நடிகராகவும் இருக்க முடியல, ஒரு உதவியை செஞ்சுட்டு இது எப்படி இதுல இருந்து அவுட் வெளியால வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த டெய்லர் இன்றைக்கு பார்க்கும்போதும் சரி, அந்த கலைஞர்கள் ஹீரோ ஹீரோயினி மேம் அப்புறம் இங்க சக எல்லா ஆர்டிஸ்டும் வந்து கொடுத்திருக்கிற அந்த ஒரு எஃபெக்ட் அப்புறம் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கொடுத்தது இந்த அளவு தூரம் அவுட்ல இந்த மாதிரி நல்ல மாதிரி வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அந்த டியூரேஷன் டைம், அந்த நம்ம இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது வந்து இடைக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம அந்த கொண்டு வந்த நேரம் தான் கொஞ்சம் தாமதமாகி போச்சு ஒழிய கடைசியில இந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ ஹாப்பி தான், சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். ஐ திங்க் நீங்க நடிகராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இந்த டீம் ஒர்க் எங்களால ஃபீல் பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்து இட்ஸ் ஆல் காட்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லலாம். நன்றி சார். ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க. சார் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க மேம். ஸோ நடிச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உடல ஒரு சின்ன இஷ்யூ வந்தது, கொஞ்சம் பிரேக் ஆகி நின்றுச்சு. அப்போ சார் கேட்கிறாரு அவரோட லாங்குவேஜ்ல, எல்லாம் என்னல படம் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் இஷ்யூ சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லல, நம்ம பார்த்துக்கலாம்டா போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். சார் இல்லைன்னா அந்த படம் வந்து டேக் ஆகிருக்காது. ஸோ சாருக்கும் அவங்களோட மேடம் மிஸ்ஸஸுக்கும் தான் வந்து தேங்க்ஸ். ஓகே சார், நன்றி. நிறைய பேசணும்னு வந்தா, ஆனா இந்த ஒரு ஃபீல்ட்ல எப்படி என்னத்த சொல்றதுன்னு தெரியல. பட் இந்த என்னோட வைஃபுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்க இருக்கிறது ஒரு வெளிநாடு, இருந்தாலும் இங்க வந்து இந்த படத்துக்காக நாங்க செலவழிச்ச டைம் ஃபுல்லாவே அவங்க என்னோட சேர்ந்து இருந்திருக்காங்க. ஏன்னா ப்ரெஷர்லயே எங்களுக்கு ரொம்ப டவுன் ஆன மொமெண்ட்ல எல்லாமே அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. யோசிக்காதீங்க, இதை நம்ம துணிஞ்சு கீழே இறங்கிட்டோம், ஸோ அது எப்படின்னு ஃபைனல் வந்து நல்லா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டைம்ல நன்றி, தேங்க்யூ. அவங்க இல்லைன்னா இந்த மொமெண்ட்ல நாங்க இருக்கவே மாட்டோம். அவ்வளவு. கண்டிப்பா தேங்க்யூ. கண்டிப்பா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வருவீங்க, கரெக்டான கடமைகள் எல்லாம் முடிச்சிருக்கீங்க. சார் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ் நல்ல படத்தை கைவிட மாட்டாங்க, நம்புறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த படத்தோட லொக்கேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு கேரளா அந்த பார்டரில் தென்காசி அதை சுற்றி உள்ள ஒரு மலை கிராமத்தில் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். விஷுவல்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு போக முடியாத அதாவது வெஹிக்கிள் போக முடியாத இடத்துக்குலாம் போய் நிறைய ஷூட் பண்ணோம். அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃப்ரேமிங்காக சீன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட எனக்கு சப்போர்ட்டிவ் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், என்னோட அசோசியேட் கிருபா, ஆனந்த், என்னோட அசிஸ்டண்ட் குட்டி, கேமரா அசிஸ்டன்ட்ஸ், லைட்மேட்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவ் அந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. வந்து ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்காக. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் அப்புறம் ட்ரைலர் இது ரெண்டுமே வந்து படத்தில்
பெரிய விஷுவல்ஸ் அதாவது கிராண்டியர் ஷார்ட்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பர்டிகுலராக என்னன்னா க்ளோஸ்அப் ஷார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபியர் வந்து தேவைப்படும். ஸோ அது இந்த கேரக்டர்ஸில் நடித்த எல்லாரோட ஷார்ட்ஸ்லும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர் தெரியுது, அதுக்காகவே ரொம்ப க்ளோஸ்அப்ஸாக யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரைலர் ப்ளஸ் வந்து டீசர் ரெண்டுமே கட் பண்ணோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த படம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ள இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு. அதாவது அவங்க ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துட்டாவே அதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு படத்தை தாண்டி ஒரு வெப் சீரிஸா வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் லென்த்தா சொல்லியிருக்கலாமா அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. ஸோ ஆனால் படம்ன்றதுனால அதை கொஞ்சம் டைம் கன்சென்ட்காக கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் எந்த கேரக்டரோட எமோஷன்ஸும் கெட்டு ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. பாக்யராஜ் சாரோட இழப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு நிறைய இந்த படத்துல நிறைய ஃபன் ஃபேக்டர்லாம் நடந்தது, நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். லைக் ஐம் லிட்டில் பிட் ஆஃப் டுடே. வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படம் வந்து பாலாஜி சாரோட நான் அது 4வது படம். டைரக்டரா அவர் 2வது படம் தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் D3 படத்துல வந்து ஒரு நாள் ஒரு ஷூட். ஆக்சுவலா அதுல வந்து அந்த கேரக்டரை 3 முறை ஷூட் பண்ணியிருக்காரு. என்ன 4வது முறை கூப்பிட்டு அதே ரோலுக்கு திரும்ப ஷூட் பண்ணாரு. ஷூட் பண்ணும்போது அவரு இல்லை சார் ஒன்று சரி வரலன்னா அது திரும்ப நான் கோ ஃபார் இட் அகைன் அப்படின்ற மாதிரி பண்ணாரு. அதுல அவரோட டிட்டர்மினேஷன் பயங்கரமா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அது ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங். ஹி வாண்ட்ஸ் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் ஆக்சுவலி. ஸோ D3 ஆரம்பிச்சாரு. இதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா அவரோட நிறைய பரிமாணங்கள் பார்த்தேன். இதுல முதல்ல கொஞ்சம் ஆரம்பிச்ச வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அகைன் செகண்ட் டைம் ஆரம்பிச்ச ஒரு ப்ராப்ளம். ஒரு படத்தை வந்து இது சொல்லாமான்னு தெரியல சார், சொல்லாமா he has gone through real tough time actually. ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளவு தாங்க முடியுமான்றதுலாம் தெரியல. ஒரு முறை எப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடுறாங்கன்னா ஒரு சின்ன கார் ஒண்ணு இருக்கு, ஒரு ஆல்டோ மாதிரி ஒரு கார் ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அப்படியே டென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா யார் காரடா அடிச்சாரு அப்படின்னு பார்த்தா அவர் காரை தான். he doesn't show anything outside actually. எல்லாமே உள்ளுக்குள்ள அவரே வச்சுப்பாரு. ஆக்சுவலா அது சிரிச்சுட்டே பேசுவார், பட் உள்ளுக்குள்ள அவ்வளவு நடக்கும். இந்த படத்துல வந்து 2 விஷயம் தைரியமா நான் பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து எப்பயுமே அவரோட ஒய்ஃபோட வருவாரு, அதே மாதிரி டைரக்டர் அவரோட ஒய்ஃபோட வருவாரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒய்ஃபோட ஷூட்டிங் ஸ்பாட் வர்றவர் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா அப்பார்ட் வந்து இவங்க எல்லாமே கிரிக்கெட் டீம் போல இருக்கு. ஆக்சுவலா இப்ப பாலாஜி சாருக்கு போன் அடிச்சீங்கன்னா அவர் எடுத்து பேசிட்டாருன்னா 11 பேரும் கூப்பிடுவாங்க, சார் அண்ணனை கூப்பிட்டீங்களாமா, அண்ணனை கூப்பிட்டீங்களா, அண்ணனை கூப்பிட்டீங்களாமேன்னு. இவர் எடுக்கலன்னா மீதி யாருமே எடுக்க மாட்டாங்க, நீங்க எங்க வேணா அடிங்க. அப்புறம் அதே மாதிரி இவர் இருக்காருல்ல, பூபதினு ஒருத்தர் இருக்காரு, அசோசியேட், சூப்பர் ஆள் அவர். நான் ஃபோன் பண்ணி சார் பாலாஜி சார் ஃபோன் அடிச்சேன், எடுக்கல, என்ன விஷயம் சார்ன்னு கேட்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பேமெண்ட் ஒரு 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுதுன்னு. அண்ணன் வந்து சார் 35 லட்சம் எடுத்துன்னு வண்டியில வந்தார் சார், கேரளா பார்டர்ல பிடிச்சிட்டாங்க சார். ஆக்சுவலா ஐயோ அப்படியே சார், எப்போ சார்? இது ஒரு 1.5 month ஆகும் சார். திரும்ப கூப்பிட்டு 1.5 month கழிச்சு கூப்பிட்டா என்ன பண்ணாரு சார், அது கூட இன்னொரு 10 லட்சம் எடுத்துட்டு வந்தார் சார், தமிழ்நாடு பார்டர்ல பிடிச்சிட்டாங்க சார் அப்படின்னாரு. அவரு தனியா ஒரு கதையை ஓடிட்டே இருப்பார். ஆக்சுவலா அப்புறம் ஒரு நாள் ஒரு பயங்கர தோக்கு. ஆக்சுவலா நான் சொன்னேன் சார் பாலாஜி சார் நான் அர்ஜென்ட்டா நான் பேசி ஆகணும், இல்லை அண்ணா வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்னு. வண்டி ஓட்ட ஓரமா நிறுத்திட்டு கொஞ்சம் பேச சொல்லுங்க. இல்ல அவர் சென்னையில ஓட்டிருக்காரு, நீ எங்க? நான் தூத்துவேன், நான் வந்து குற்றாலத்துல இருக்கேன் சார். அங்க ஓட்டது எனக்கு எப்படியா தெரியுன்ற மாதிரி. பட் ஒன் திங் ஐ வில் டெல் யூ, he has made a wonderful team சார். ஆக்சுவலா அந்த டீம்ல அவர் பே பண்ணாரா, பே பண்ணலையா, சோறு சாப்பிட்டாங்களா தெரியல. அதே மாதிரி சார் டீ கேட்டா அந்த சிவான்னு ஒரு தம்பி இருப்பான், டீ வந்து கேட்டீங்கன்னா 2.5 மணி நேரம் வச்சு வரும். நம்ம கேட்கறது ஹாட் டீ, ஏன்னா அது ஐஸ் டீயா வரும். உடனே இந்த ட்ரு சின்ன பசங்க மாதிரி ட்ரு கிளம்பிடுவாங்க டீ கேட்டேன்னு. போயிட்டாங்கன்னா அவங்க எங்க ஷூட் பண்ணுவாங்கன்னா, நீங்க கத்தி கூப்பிட்டீங்கன்னா ஒரு புலிதான் என்னப்பா தம்பின்னு கேட்கும்போது அந்த மாதிரி டார்க்கான பிளேஸ் தான் வைப்பாங்க. டீ கிடைக்காது, பவர் கிடைக்காது. விஷுவலி அமேசிங் பிளேஸ். எப்படிதான் தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஷாட்டுமே வந்து கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப விஷுவலி அமேசிங் ட்ரீட் ஆக்சுவலி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆக்டர்ஸ், ரித்திகா மேம்ல இருந்து ஜெயக்குமார் சார்ல இருந்து, ஜெயக்குமார் சார்லாம் வந்து ரொம்ப லாட் ஆஃப் பீப்புள் கோஆபரேட்டட் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் போகும்போதெல்லாம் வந்து
பேசிக்ஸ் கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லாமே கோஆபரேட்டட். பாலாஜி ஹஸ் சீரியஸ்லி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். இதை வந்து நிறைய மெனக்கடல் இருக்கு, நிறைய கஷ்டமான ஷார்ட்ஸ்லாம் இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ சாரை பத்தி சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட இது படத்துல இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். அ பர்சன் cannot be so simple like this. ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் பிளஸ் ஒரு நல்ல ஹியூமன், அது பெரிய விஷயம் அது ஆக்சுவலா. ஸோ கீப் அப்படியே வச்சுக்கங்க சார், இது நல்லா இருக்கு, அது உங்களை மேலே கொண்டு போகும். அப்புறம் டிஓபி வந்து அவர் இப்போ இன்னைக்கு தான் சிரிச்சே பார்க்குறேன் ஆக்சுவலா. அவர் எப்பவுமே ஒரே மீட்டர் தான் வச்சிருப்பாரு, சிரிக்க மாட்டாரு. எப்பவுமே அவர் அந்த ஒர்க் நீங்க ஏதாவது ஒரு ஜோக் ஏதாவது ஒரு ஃபன் ஏதாவது சொன்னா கூட அதை நார்மலா அக்னாலஜ் பண்ணி போயிடுவார். அவர் ஆக்சுவலா ஒர்க்னு தான் இருப்பாரு. ரொம்ப நல்லா பண்ணாங்க. நிறைய கிரிட்டிக்கல் டைம்ல வந்து எப்படின்னா திடீர்னு ஒரு ஷூட் எடுத்துட்டு ஒரு 15 days கழிச்சு திடீர்னு கூட சார் நாளைக்கு கிளம்பி வந்துடுறீங்களா, நாளைக்கு ஒரு எல்லாமே ஷார்ட் நோட்டீஸ் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கும்போது அவருக்கு வந்து ஃபிக்ஸிங் ஷூட் டேட் இட்ஸ் வாஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. எனக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஆக்சுவலா. இவ்வளவு க்ளோஸா ஒரு நாகேஸ்வர் படத்துல வந்து ஒரு விஷயம் நடந்தது, நேற்று தடத்தடன்னு வந்தது, படப்படன்னு வந்ததுன்னு ஒரு இது நேரேட் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து ஒரு 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 ஷார்ட் அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியே அவ்வளோ க்ளோஸா. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அது டைரக்ட் ஷார்ட்டா வரும்னு நினைச்சேன் ஆக்சுவலா. ட்ரெயிலர் சைட்ல வந்துச்சு, படத்துல இருக்கும்னு நினைக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல படத்துல நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன், பெருமையா நினைக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி டைரக்டரோட மெசேஜ் எப்ப கேட்டாலுமே ஏதாவது நான் சொல்றது, ஏன்னா ஜங்கிள் இருந்தால ஹாட் வாட்டர்னா உடனே டக்குன்னு இது பண்ணுவாங்க. ஒரு முறை நான் என்ன சொன்னேன் பாலாஜி சாருக்கு வந்து, நான் வந்து சார் உங்களுக்கு வந்து நான் சிரமம் கொடுக்க விரும்பல, இங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வந்தேன்னா அங்கேருந்து காசு செலவாகும்ல, நீங்க அங்கேயே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரெடி பண்றீங்களா, ரெடி பண்ணார். அப்புறம் என்ன பண்ணாரு, பார்த்தா ஒரு நாள் ஒருத்தர் வந்து நின்னாரு, நல்லா வெள்ளை மீசை நீட்டா அப்படி வச்சுட்டு, ஒரு 75 வயசு ஆகுது எனக்கு அசிஸ்டன்ட், 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தார், நின்று தம்பி உங்களை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சரிண்ணார். அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி கேமரா அங்கே இருக்குல்ல, கேமராவுக்கு பின்னாடி தான் நிற்கணும், நீங்க வந்து இப்படி முன்னாடி வந்துடாதீங்க. சரி ஓகேன்ட்டார். இவங்க நான் இங்க இருந்து இப்படி வாங்கன்ற அவர் அங்க வந்து டாடா கட்டுறாரு எனக்கு. அவர் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு தட்டு போறது. அவர் வந்து இவருக்கு டைரக்டருக்கும் தெரியாது, அவர் யாரை கூப்பிட்டு வந்தாரு அவருக்கும் தெரியாது. அவர் ஹி ஹஸ் டோல்ட் சம்படி, அவர் அங்க கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலா. இங்க வாங்கன்ற அவர் அங்க இருந்து டாடா கட்டுறாரு. அப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து அங்க டீ வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் இங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு எங்க ஊருக்கு போயிட்டாரு. உள்ள போயிட்டு ஏற்காடுல போய் டீ ஒரு 1.5 hour கழிச்சு கொண்டு வர்றாரு. அப்புறம் சாப்பாடு வந்து என்ன பண்ணாரு, தட்டு வந்தாரு, சென்று குழம்புலாம் காணாரு, சாதம் இருக்குன்னு இவரை வாங்கிட்டு வரேன்னு போனாரு. போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் காணும். சரி பிரேக் முடி போய் வந்து பார்த்தா அவர் சாப்பிட்டு, என்ன தம்பி சாப்பிடல நீங்க, என்ன ஏங்க குழம்பு கொண்டு அந்த மாதிரி. அப்புறம் ஒரு 5 மணிக்கு அவர் ஒய்ஃப் சொல்றாரு, அம்மா இங்க யாரோ ஒரு நடிகரான், அவரை பாத்துக்கணுமா, நான் கிளம்புறேன். ஐயோ நான் முருகனோட போய் குடிக்க மாட்டாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்றேன்ல, 4 பேர் தரேன் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பேசுங்க தம்பி, நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லுங்கன்றாரு. பயங்கர ஃபன். அதாவது அந்த ஹோல் அந்த அவ்வளோ என்ன சொல்றது, கஷ்டமான இடங்கள்லயும் சரி, கஷ்டமான இதுலயும் சரி, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபன் ஃபேக்டரா இருந்தது. பட் ஓவராலா வந்து இந்த படம் வந்து ஒரு ஓடிடில எல்லாம் பாக்குறதுக்கான அந்த இம்பாக்ட் நிச்சயமா இருக்காது. இது ஒரு தியேட்ரிக்கல் மூவி தான். ஏன்னா அந்த விஷுவலுக்கான பிஜிஎம் அமேசிங்கா இருக்கு. இதை தியேட்டர்ல பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இது அந்த த்ரில்லுக்கான இது இருக்காது ஆக்சுவலா. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் மூவி. அண்ட் இந்த மாதிரி முதல்ல ஏற்றி விட்டா எதை பேசுறது எதை பேசலன்னு தெரியல, ஏதாவது ஓவரா பேசுனா மன்னிச்சிடும். பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. Hi, this is my first. So how excited are you for the release? ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கு. லைக் எப்படி சொல்றது, லைக் நிறைய பேர் இந்த ரேஸ்ல இருக்காங்க, இண்டஸ்ட்ரின்ற ரேஸ்ல. ஸோ நானும் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் அதில். ஸோ ஹாப்பி. ஜென்யூனா நல்லா ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் நான் அதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பாலாஜி சாருக்கு ஒரு தேங்க்யூ. அப்புறம் வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த மூவியில். ஸோ லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் டூ. ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ ஆல். மெயினாக இந்த படத்தில் வந்து நான் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தேங்க்யூ சொல்லணும். நான் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. லைக் ராட்சசன் வந்து 2018 ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கிரைம் த்ரில்லர் மூவி வந்தது, எதுவும் பெரிய ரீச் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்.
மலையாளம்ல பட் ஆனால் பயங்கர, ஏன்னா சின்ஸ் மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் மலையாளம், ஸோ அந்த கேரளான்றதுனால எனக்கு அவங்களோட மூவிஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப ஏன் நம்ம தமிழ் படத்தில் அப்படி வர மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தம். பட் அந்த வருத்தத்தை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஸோ எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் பிரதீப் அண்ட் வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி சார். என்னோட நேம் சிவா. ஸோ இந்த படம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி. டைரக்டர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மூவி வந்து எப்படி டார்க் எவனோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸை வந்து என்ன டார்க்ல வச்சு என்னை வந்து மேக் பண்ணியிருக்காரு. இங்க இருக்கிற நிறைய ஆர்டிஸ்டுக்கு என்ன அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட என்ன பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் டைரக்டர் சார் உங்களை பத்தி தான் கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நிறைய எல்லாருமே சொன்ன மாதிரி டைரக்டர் சார் வந்து நிறைய கஷ்டப்பட்டு நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு 4 இயர்ஸா நல்ல ஃப்ரெண்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி மேல வந்தாரோ அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரகிளுமே நான் கூட இருந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சப்போர்ட்டும் கூட இருந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்க எல்லா பிரசன்ட் மீடியா எல்லாருமே வந்து எங்களை மாதிரி வளர்ந்து வர எல்லாருக்குமே வந்து நீங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த டார்க் ஹெவன் மூவியை வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல ரீச் கொண்டு போறதுக்கு உங்க கையில தான் இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு போய் ரீச் பண்ணுங்க. எல்லாருக்குமே நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் டானி. ஒரு தனி பாலாஜியோட சக்தி வந்து பாலாஜிங்கிற மாதிரி அவரோட சேர்ந்து நாங்கள் ஓடி இருக்கோம். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த படத்தை எடுத்திருக்கோம். அப்புறம் சரண் சார் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து உலகத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் சத்ய பாலாஜி அவர்களுக்கும் நன்றி. நான் சூப்பராக பண்ணிருக்கீங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணும். ப்ரெஸ் பீப்புளுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நம்ம படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி நல்லபடியாக இது பண்ணுங்க. தேங்க்யூ ஆல், ஹீரோ ஹீரோயின் ஆக்டர்ஸ், வேல்ராம்பதி சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். இந்த படத்தில் ஜோசப்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துக்குள்ள வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறப்ப வந்து எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் தான். இந்த திரையில பார்த்ததெல்லாம் திரையில பார்க்குறோண்டாங்கிற ஒரு ஃபீல் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நம்ம ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம், நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிற ஒரு ஃபீல். அண்டு சித்துனா வந்து அவங்க வெளியில பாக்குறப்ப ரொம்ப அப்படி சாதுவா அப்படி இருப்பாங்க. பட் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப உண்மையிலே இந்த மனுஷன் ஒரு போலீஸா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் சார் எல்லாரும், நிழல்கள் ரவி சார் இல்லை, எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேஜிஎஃப் படம்லாம் வந்து அவங்களோட அந்த ஸ்டோரி சொல்ற அந்த சவுண்டுக்காகவே நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா தெரியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க, அடுத்த படம் பண்ணப்போ கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன்னு. ஸோ அந்த டைம்ல இருந்து தெரியும் அவங்களோட லைஃபோட ஆர்க்கு, எப்படி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டவுன்ஃபாலா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது திருப்பி எந்திரிச்சு வந்து எப்படி இந்த படத்தை முடிச்சாங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இது வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் என்ன நடந்தாலும் நம்ம எங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி நம்ம ஓடணுங்கிறது வந்து ஒரு பெரிய லைஃப் லெசனாக இருந்துச்சு. நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கலாம், பட் நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம மைண்டை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டா நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ண வச்ச ஒரு ப்ராஜெக்ட் அந்த படம் நான் பார்க்குறேன். ஸோ உங்க எல்லாத்தையும் நாங்கள் கேட்கறது, நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் ஒர்க்கை, நீங்கள் தேட்டரில் பாருங்க, கண்டிப்பாக அந்த படம் நல்ல படமா இருக்கும். இது நீங்கள் ஒரு வின்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் திருப்பி வந்து நிற்போங்கிறத நாங்கள் சாலிடா நம்புறோம். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. Beautiful morning, and first of all, whole press and media and whole Dark Heaven team, thanks. This is my first movie. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இல்ல மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுங்க. அவங்க இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே ஏறுறாங்க, நீங்க இப்படிதான் சொன்னீங்கன்னா அவங்க திகில் ஆடுவாங்க. ஓகே சார், மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுறீங்க. இந்த மூவில நான் ஜெசிகான ரோல் பிளே பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நான் பாலாஜி சார் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தி மெனி hardships, finally this movie is going to be appeared on screen. So கண்டிப்பா எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மூவி வந்து நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.
வாமா நீங்க அந்த மாதிரி டக்குனு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க பக்கத்துல இருக்கவங்க. பட் எனிவேஸ் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்ன மாதிரி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கீங்க? நான் வந்து மேரி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு நிறைய தடைகளை வந்து தாண்டி தான் இங்க வந்து நின்றுருக்கு. எப்படி சொல்லணும்னா, டீம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட விடாமுயற்சி தான் இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்து நின்றுருக்கோம். ஸோ விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோட விடாமுயற்சியில தான் இன்னைக்கு நம்ம இங்க நிக்கிறோம். அவ்வளோ டீம், அப்புறமா டைரக்டர்ஸ் பாலாஜி, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட எஃபர்ட்ஸ் அவ்வளோ போட்டு ஒரு ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இங்க நின்றுருக்கோம். ஸோ படம் வந்து கண்டிப்பா பெரிய லெவல்ல ஹிட் ஆகும். அண்ட் ஒரு பர்சனலான விஷயம் சொல்லாமா? சொல்லுங்க ப்ளீஸ். ஆக்சுவலி என்னன்னா, இந்த படத்துல இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஜெசிகா கேரக்டர். அண்ட் ரியல் லைஃப்லயுமே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு பியூர் சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீமேல் வெர்ஷன் பார்த்தா ஆக்சுவலி இவங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன், ஏன்னா இவங்களை எனக்கு ஃப்ரெண்டா போட்டதுக்கு. தேங்க்யூ சோ மச். ஆடியோ லான்ச் வரதுக்கு முன்னாடி நிறைய படம் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரே லைனா விடா இருக்கும். இந்த படம் ஒரு கேமராமேன் சார் சொன்னாரு, வண்டி போகாத இடத்துக்குலாம் கூட்டின்னு போனாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நம்மளால நடந்து கூட போக முடியாது, அது மாதிரி இடத்துக்கு தான் கூட்டின்னு போனாங்க. சிக்னல் வராது, எதுவுமே வராது. அதெல்லாம் ஸ்ட்ரகிள் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு மீறி நீங்க பார்க்கும்போது அந்த விஷுவல் வேற எங்கேயும் கிடைக்காது. பாலாஜி வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டரை நான் பார்த்தது இல்லையா. அதுக்கு பிடிக்கிற வரையும் அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரே சீன் நான் வந்து இவரு சொன்ன மாதிரி, அருள் சார் சொன்ன மாதிரி 3 தடவை நானும் பண்றேன். சாட்டிஸ்ஃபை யாரும் வரையும் அவர் விடமாட்டாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இடத்துலாம் இங்க கூட்டின்னு போகும்போது வந்து ரொம்ப பனி, நாங்க போகும்போது மழை, பனி, வெயில் எல்லாம் இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஜீரா தெரிந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, உடனே இந்த பக்கம் பரமசிவம், இந்த பக்கம் திருப்பதி, இவங்க 2 கோடி சார். அமேசிங். நீங்க நினைச்சா உடனே போவாங்க, 2 பேரோட கடற்கடன்னு எடுத்து வந்து 2 பேரும் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நடிகர்களுக்கு வந்து பெரிய சக்தி. அது ஒரு ஹாட் வாட்டர். அந்த சமயத்தை உங்களுக்கு அனுபவிச்சவங்களுக்கு கூட நடிச்சவங்களுக்கு தெரியும். இட் வாஸ் வெரி ரொம்ப தேங்க்யூ உங்க 2 பேருக்கும். அதே மாதிரி வந்து நான் லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன், எல்லா மனிதர்கள் ஆண்களோட சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறான்ட்டு. அதை நான் வந்து நேரா டெய்லி எவ்ரிடே நான் பார்ப்பேன். என் அன்பு தங்கை சொன்ன மாதிரி ஒய்ஃபோட இருக்கிறது அவங்க கம்ப்ளீட்லி ஐ நெவர் சீன் ஆஸ் அ ஒய்ஃப் டு ஹிம். அவங்க செய்யற வேலைகள்லாம் வந்து எந்த விதமா எனக்கு கொஞ்சம் டீ வேணுமா டக்குன்னு போட்டாங்க. அங்க ஏதாச்சும் ரூம் இருக்கும், டக்குன்னு ரெடி பண்ணி கொடுப்பா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து இதை பத்தி பேசுறேன்னு நீங்க நினைக்க கூடாது. இதெல்லாமே வந்து நீங்க பின்னாடி ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது இந்த படம். தம்பி ஒருத்தர் சொன்னார், வீட்டுல வச்ச காமிக்கல, படத்தோட டைட்டில் தான் டார்க் ஹெவன், நீ தான் ஹெவன், டோன்ட் வரி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் வந்து எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, படம் பாருங்க நான் சொல்ல மாட்டேன். இந்த படம் நல்லா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச் ஜெயக்குமார் சார். எல்லாருக்கும் வணக்கம். போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜா நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதுல சாரு நானும் பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம். அந்த மயான கரையில பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் வந்து நான் கிளம்புறேன். அப்படித்தான் தகவல் கிடைச்சு. எனக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு மட்டுமில்ல, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமில்ல, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாம இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு முதல்ல என்கிட்ட பேசுறாரு பாலாஜி. பேசுறாரு,
சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன், பக்கமாக கேட்க முடியாது, படம் பண்ணியிருக்கல யாரெல்லாம் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா D3ன்னு நான் நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி வழக்கமாக ஒருத்தர் சொல்கிறாரு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காம போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தைக்கு நான் மறுபடியும் எதுவுமே பேசல, தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசல. சரி பாலாஜி பண்றேன் பழைய. அன்னைக்கு அந்த போன்ல பேசுற போது அவர் மேல இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது கடைசி வர இப்ப வர அவர் ஒரு இயக்குனராக நான் பார்க்கல. இந்த படத்துல இயங்கின யாரையுமே அவங்க மனைவியில இருந்து குடும்பமா தான் இருந்தாங்க. அங்க போனா டைரக்டர், இந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் நின்று பேசினாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்ல இருந்தார் இல்லையா, அவரும் அவர் குடும்பம் தம்பி நினைச்சுக்கிட்டு நான் இவருக்கு அப்படி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க தெரியுவாங்க. ஏன்னா மனைவி பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரியுவாங்க. பரிதாபமா இருக்கும், பார்க்க சங்கடமா இருக்கு. நம்மெல்லாம் பிள்ளை விட்டு பேரம்பத்தியெல்லாம் பெத்து விட கண்டாளுங்க குடும்ப முகமா அடைவாங்க. இன்னொன்னு நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு கார்ல ஏத்திட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த கார்ல ஏத்தி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளவு பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போறாரு. அங்கே மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்க உழைப்புக்கு உங்க மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழில புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காக தான் எல்லாம் நேசிக்கிறான். என்ன ஆனால் பாலாஜி அவர் பாத்தீங்கன்னா அப்படி இன்னொன்னு, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொகேஷன் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு, என்ன இங்க பாத்தீங்கன்னா முக்கூடல், அங்க அம்மா சமுத்திரம், அங்க பாத்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்க பாத்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்க அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ள, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினைச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பாக்குற வரை, இவ்வளவு கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்க பாக்குற வரை இந்த படத்து மேல நம்பிக்கை இல்லை. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு தாகத்தோடு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு நான் அம்பாசமுத்திரம் ஆத்துக்கரையில் நைட்டு சூட்டம் முடிச்சுட்டு காலையில் அங்கிருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு கார்ல ஒரு அவ்வளவுதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், எங்க விட்டாரு சார் சேலம் ஏற்காடு வந்தேன் சார். எங்க இருக்கு அம்பாசமுத்திரம், இங்க இருக்கு சேலம் ஏற்காடு, எங்க இருக்கா? நைட்டோட நைட் அப்ப காலையில இறங்கிட்டாரு சேலம் ஏற்காடுல. அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாம அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்ல, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு வைங்களேன், சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளைய வரைகிறேன், ஒரு பொம்பளைய வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னு தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறேன், என்ன பண்றேன்னு தெரியல, உண்மை தெரியல. பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் நிக்குது, ஒரு நவீன ஓவியம் தெருவில் நிக்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி அன்னைக்கு நீங்க சொன்னீங்க சார், தோத்துட்டுனா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவோம். நீங்க நிச்சயம் போக மாட்டீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் ஆதரவு தரணும், ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு தரணும். நிச்சயமா நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமா இருக்கு நம்பிக்கையில
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆக்சுவலி யாருமே ஐ ஃபீல் வெரி கில்ட்டி அபவுட் மை செல்ஃப். இந்த விழா நாயகனை பத்தி யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. த மியூசிக் வாஸ் ஃபென்டாஸ்டிக். நாட் பிகாஸ் அது இதை நான் சொல்லணுங்கிறத நான் திருப்பி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இங்க சினிமா பாடல்ஸ் ரொம்ப கேட்சிங்கா இருந்தது. அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதே மாதிரி இவரோட ஒய்ஃப் எப்படியோ அதே மாதிரி பாலாஜிக்கு வந்து அவரோட தம்பி மனோஜ், நீங்க மனோஜ் வந்து ரொம்ப வெளியில தெரியாம பின்னாடி எங்க ஏன்னா குறை சொன்னா கூட ஒரு பேர் அண்ணன் இந்த சீன் நல்லா இருக்கு, எக்ஸிபிஷன் நல்லா இருக்கு போய் சொல்லுவாரு. அப்போ ஒரு ஒன்மர் சார் அப்படின்ட்டு திருப்பி அடிக்கக்கூடிய கேரக்டர். அண்ட் சித்து, நான் யாரையும் சொல்லவே இல்லை. சித்து இஸ் வெரி வெரி கமிட்டட் ஆக்டர், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். You'll have a future, man. Definitely. You'll have a future. And my favorite actress, Ritvika. எல்லாருமே ரொம்ப கோஆபரேட் பண்ணி அந்த படம் பண்றாங்க. பிகாஸ் எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாலாஜி தான். பாலாஜி தான் ஒன்லி பர்சன். ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். நான் சும்மா பெருமை இதுக்கெல்லாம் சொல்றது, நிஜமாலுமே நல்ல ஒரு மனுஷன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot. All the very best. தேங்க்யூ சோ மச் சார். யாருமே விட்டுவிடக்கூடாதுன்னு திருப்பி நான் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தேன். படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுல வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சித்து நிறைய சொல்லியிருக்காரு. ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. டெஃபினட்டா உழைப்பு வந்து வீணாகாது. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வராகவன் சார் ஒன்று சொல்லுவார், அதை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சினிமாவுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அது திரும்ப அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ பாலாஜி வந்து அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு. டெஃபினட்டா அந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும். நீங்க எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும், அதான் என்னோட ஆசை. சித்து வந்து எனக்கு பிரதர் மாதிரி, வெரி ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டா சொல்றேன் சித்து, உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடம் இருக்கு. தர்ஷிகா எல்லாருமே பியூட்டிஃபுல் ஆக்டர். உங்க படங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலா போஸ்டர்ஸ் ட்ரெய்லர் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போதே படம் பார்க்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் வந்துருச்சு. அதனால ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க. என்னோட ப்ரேயர்ஸ். சின்ன படங்களுக்கு எப்பயுமே வந்து மீடியா சப்போர்ட் இருக்கணும். ஸோ என்னோட ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் இது. ப்ளீஸ் இந்த படத்துக்கு மீடியா பிரஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சோ மச் மித்ரன் சார். உங்களுடைய அடுத்து ஷையா இருக்காங்களா? ஆமா, ஷையா இருக்காங்க கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்பதான் ஒரு சமீபமா ஒரு 1 month தான் பழகுறேன். இந்த பழகின இந்த ஒரு 1 monthலயே பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவன்ட்ட பேசுற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் வந்து அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாருமே வாப்பான்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நிறைய டைரக்டரை பத்தி, மியூசிக் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் இந்த இதெல்லாம் இதில் காமிச்சப்போ அந்த அவ்வளோ அழகா இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பா, சரி இந்த படத்துக்கு நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு கூட்டதுக்கு. சார் உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தாலும் பயமா இருக்கேன் சார். இல்லைன்னா ஆமா சார், நல்லா இங்க இருந்து ஒரு வேண்டு போயிட்டாரு. மேல பேசுறப்ப அப்படி பேசினப்ப என்ன சொல்ற நீ அப்படின்ட்டு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா யா கிளம்பிட்டேன்னு நினைச்சிட்டுங்க உட்காருங்க. ஏன்னா நீங்க நடந்து வர்றத பார்த்தாலே கிடாரி பண்றதுல எண்ணெய் தேய்ச்சி தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய வீட்லயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்துல இப்பயுமே இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம். ஏய் எலும்பு எடு அப்படி ஏற்றினோட என்ன அப்படின்னா, இல்லம்மா அண்ணனை பார்த்தா அப்படி வந்துருச்சுன்னு வீட்டுல அப்படியே போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டு யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேர் கேட்டேன். ஆஹா, பக்கத்துல ஒரு மரக்கல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த அந்த ஒரு கேரக்டர் பார்க்கறது இந்த படத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா பார்க்கணும்னு தோணும். ஸோ அப்படிதான் வந்து ஒரு நட்புக்காக வந்தா உள்ள வந்து பார்த்தா இதுல நடிச்ச அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களா இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அது உங்க கையில் தான் இருக்கு. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்துல முக்கியமான நாட்கள் நான்
நிறைய மேடல் சொல்லியிருக்கேன். இந்த படத்துல நடிச்ச முக்கியமான ஆட்கள் மட்டும் நம்ம வந்து கூட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச் பண்றோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களா இருக்கட்டும், அந்த ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்றது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ன்ற ஒரு படத்துல நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையா சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சா இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்க இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணிருக்கோம்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்கு. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படி சொல்லாம இந்த படத்துக்காக இவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஒரு ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளவு ஓடனா போதும் இவ்வளவு ஓன படம், இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியா சேரணும். ஒரு 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 சின்ன விஷயம்னா எல்லாருமே படம் இருக்கிறப்ப அதுல ஒரு சின்ன ஒரு கரு வச்சிருப்பாங்க. இந்த கரு கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேரணும் அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்கணும். மீடியா நீங்க அதை எடுத்துட்டு போய் சேருங்க. கண்டிப்பா அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ சோ மச். என்ன இப்படி ஒரு மேடை கூட்டது நன்றி. தேங்க்யூ புகழனா. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்தது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பர்சனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட அப்பாவும் அம்மாவும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நான் இல்லை, இந்த நிலைமையில். அதுக்கப்புறம் இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி உடன்பால், அப்புறம் ஜாக்கி, டார்க் ஹெவன் வந்து என்னோட 3வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சித்து ப்ரோ அவரு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. ரொம்ப காப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. ஸ்க்ரீன்லேயும் சரி மூவியும் நான் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தர்ஷிகா அவங்களும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரித்விகா மேம் எல்லாருமே இந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய குரு நடிச்சிருக்காங்க. வேல்ராமூர்த்தி சார், அப்புறம் ஜெயக்குமார் சார், இவங்களெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது அந்த டைம்ல அவங்களோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க நான் பண்ற மியூசிக் பண்ற படத்துல நடிச்சிருக்காங்கன்றப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பிரதீப் ப்ரோ இந்த படத்துல அவ்வளோ ஸ்டார்காஸ்டிங் இருக்கு இந்த படத்துல. கண்டிப்பா ஷர்ட்டா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், சாதன் ப்ரோ, அப்புறம் கோபால் சார், மனோஜ் ப்ரோ, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட மியூசிஷியன் டீம் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். அந்த படத்துல மொத்தம் 4 சாங் இருக்கு. எல்லாமே வந்து படத்தோட சிச்சுவேஷன்ஸ் பேஸ்டா வரும். எதுவுமே வந்து கதையை விட்டு அவையே இல்லாம கதையோட சார்ந்து வரும். இந்த பாட்டு வந்து மகாலியும் ஒரு சாங் பாடியிருக்காரு. அப்புறம் மீனாட்சி இளையராஜா ஒரு சிங்கர், அப்புறம் அர்ஷினி நேத்ரா, அப்புறம் வந்து சத்தின் வந்து பாடியிருக்காரு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன், உங்களுக்கும் பிடிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் டைரக்டர் பத்தி பேசணும், பாலாஜி ப்ரோ. அவர் எப்பவுமே என்னை வந்து மீட் பண்ண வரும்போது ஒரு கேங்ஸ்டர் மூட்ல தான் வருவாரு. ஒரு டீமோட ஒரு 10 பேரோட வருவாரு. நான் ஃபர்ஸ்ட் அவரை ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர் அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப சாஃப்ட் நேச்சரு. அவருக்கு வந்து ரொம்ப பலமே வந்து அவரோட டீம் தான். அவங்களோட ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க பிரதர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அவங்க டீம் கொடுக்குற சப்போர்ட்னாலதான் அவரு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஜூலை 17th இந்த படம் தியேட்டருக்கு வருது. தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்க. ஏன்னா இது தியேட்டருக்கான படம். பிஜிஎம்மும் சரி, விஷுவல்ஸும் சரி, ஆர்டிஸ்டோட ஆக்டிங்கும் சரி, எல்லாமே வந்து தியேட்டர்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பிரஸ் அண்ட் மீடியா ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து தியேட்டர்ல ஓடணும். அது உங்களோட ரைட்டிங்ல தான் இருக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சோ மச் சக்தி அவர்களே. வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் பாக்யராஜ் சாருடைய இழப்பு ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. சாந்தனு, கிக்கி, அப்புறம் பூர்ணிமா மேம், அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இப்போ இந்த டார்க் ஹெவன்
படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆக்சுவலி இவ்வளவு தூரம் இந்த படம் வருமா அப்படின்றத வந்து ரொம்ப வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளா இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாம அகைன் திருப்பி ஒரு படத்தை அதே லொகேஷன் அதே டீம், பட் காஸ்டிங் மட்டும் வேற, திரும்பி நாங்க போன லொகேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமா ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு ஏசி ஃப்ளோர்லயோ அந்த மாதிரி நாங்க இந்த ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்க ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது சினிமால எல்லா நேரங்களிலுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாம அகைன் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளவு தூரம் இந்த படத்தை இவ்வளவு வெற்றியா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளவு தூரம் இங்க கொண்டு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனா இருந்து இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும், என் கூட நடிச்ச எல்லாருக்குமே நன்றி சொல்லணும், டெக்னீஷியன்ஸ். அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமா இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார் அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவரு வந்து ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போவாரு. இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கலன்னா இது ரொம்ப லொகேஷன் எல்லாம் தூரமா இருக்கறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூல் எங்களால பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு, எங்க கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணாம்னு நினைக்கும் போது மழை வந்துடும். சோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாசம் வந்து அப்படியே போட்டுருவாங்க, ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படமே வந்து கண்டிப்பா ஒரு மேனேஜரை போட்டேன். ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவாரு, டேட் சொல்லுவாரு, கார் சொல்லுவாரு, ஃபிளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவாரு, திருப்பி ஃபிளைட் டிக்கெட் போடுவாரு. ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணாரு. சோ தயவு செஞ்சு நீங்க இவ்வளவு ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்ப 2-3 படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்க உங்களுக்கு வேலையை வந்து பிரிச்சு கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடிச்ச கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டாரு, இன்னும் நிறைய பேர் எங்க அவர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமா வந்து கதைகளை மட்டும் நம்பி பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில கண்டிப்பா இந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலயும் சரி தியேட்டர்லயும் சரி இந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சுகமான ஒரு நாளா ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு நாடு போயிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் காமெடி மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தேன், சீரியஸ் பண்ணதில்லை. முதல்ல பாலாஜி சார் தான் இந்த படத்துல ஒரு சீரியஸ் கட் கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணிட்டு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ பாலாஜி சார். அப்புறம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து கூட்டுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, வண்டி சொல்லுவாங்க, டீ கொடுப்பாங்க. யாருன்னு பார்த்தா மிஸ்ஸஸ். அந்த அளவுக்கு இந்த டீமா இந்த குடும்பத்தை இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நல்லா வந்திருக்கு. அதை வெற்றிகள் மனமான வாழ்த்துக்கள். நன்றி சார். வணக்கம். என்னோட பேரும் உங்களுக்கு தெரியும், விஜய் சத்யா. ரொம்ப படங்கள்ல போலீஸா பார்த்துருப்பீங்க, இதுலயும் சேம் அதே தான். ஆமா. டார்க் ஹெவன் எனக்கு இங்கிலீஷ் அழகா வராது, ஆனா வர்ற பேசுற டைலாக் எல்லாமே இங்கிலீஷ் தான். இன்ஸ்பெக்டரா இருந்து அதை நான் இப்படி வாசிக்கல. டார்கி கிவான் அப்படின்னு சொல்லி வாசிச்சேன். என் பையனே சொன்னான், நல்லா படிப்பா அப்படின்னு. எனக்கு தெரியாது நீங்க சொல்ல முடியல. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. இது மாதிரி ரொம்ப சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சார் பிறந்த நாள்ல போய் அவர் வாழ்த்து சொல்லலாம் நடிச்சிருக்கணுன்ட்டு வாழ்த்துலாம் சொல்லிட்டு போய் அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. போனோம். 2 பிரிவா இருந்துச்சு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருந்துச்சு. நமக்கு என்ன கிட்ட ஒரு சாப்பாடு கிடைச்சா போகணும் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அவங்களாம் வந்து இளையராஜா சாரோட உட்காந்து வாசிக்கிறாங்க அப்படின்னு. நான் அங்கே போய் நின்ட்டேன். அப்போ ஒருத்தர் தட்டி கூப்பிட்டாரு, ஏங்க
நீங்க நிற்கிறீங்க, நீங்க அங்கே போய் சாப்பிடுவோம். இல்லை சார் நான் இங்கே சாப்பிட்றேன். இல்லை இதெல்லாம் மிஸ்யூஷன் இருக்கிற இடம் அப்படின்னா நானும் அதுதான் சார் அப்படின்னு. அது கீழே மேலே பார்த்தேன். அங்கே பார்த்துட்டு நீங்கள் நடிகர் தானே போங்க அங்கே போங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு பெரிய பிரச்சனை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலும் இந்த இங்கிலீஷ்ல வந்துருந்துச்சு. அப்போ இது ஹிட் அடிக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா, அதனால வந்து இப்போ வரிசையாவே நம்ம தமிழ் படங்கள் எல்லாமே இங்கிலீஷ் பேர்ல தான் படம் ஹிட் அடிச்சுட்டு இருக்கு. அந்த வகையில் இதுல ஒரு ஹிட்டான படம் தான். பாலாஜி நல்ல நண்பர். எனக்கு இந்த படத்துல அவருக்கு நல்லா தெரியும். ஒரு டைரக்டர்ல மேனேஜர் அவர் தான், கோ டைரக்டர் அவர் தான், ப்ரொடியூசர் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் தவிர வேற யாரும் இப்ப அவர்கிட்ட கிட்ட சார் எனக்கு யார் டேட் சொல்லுவா, யாரும் எனக்கு டிக்கெட் போடுவாங்க, எல்லாமே நான் தான் அப்படின்னாரு. சரி இது ரொம்ப சின்ன படமா இருக்கு நினைச்சு போனேன். அது இல்லை, இது பெரிய படம், உண்மையிலே பெரிய பெரிய படம். அது இதை வந்து நீங்க வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ், சோசியல் மீடியா, இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள், அண்ணன் தம்பி மாதிரி நாங்களாம். இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நீங்க எல்லா படத்துலையும் சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு இதை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நண்பர் ஏற்கனவே நல்ல பழக்கமான நண்பர் ஹீரோ, 2-3 படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க திருமணம்ல ஒரு சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல நானும் ஒரு காரைக்குடியில ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க அவரை பார்த்து மீட் பண்ணி பேசுவேன். அதுக்கப்புறம் அவரை இங்கதான் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். ஆமா, அது மாதிரி எல்லா விஷயங்களையும் இங்க எல்லாமே கலந்து ஒரு நண்பர்களாக இந்த படம் முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இருக்கு நினைக்கிறேன் இந்த படம் முடிஞ்சு. எனக்கு வந்து சித்தப்பா ராமூர்த்தியா பாருங்க, அவர் எனக்கு வந்து நிறைய சொந்தம். நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னோட மனவார வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். என்னடா நாங்க வந்து பாலாஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்ல வந்துட்டு போச்சு. ஆக்சுவலா இந்த இதுல நீங்க தான் ஹீரோ, உங்களை தான் மேலே ஏற்றிருக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ட்ரைலரு இது ரொம்ப அருமையா இருக்கு. இதுல என்னோட பங்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னு. கிரெடிட் 2 பாலாஜி, ஒன்னு சத்ய பாலாஜி, ஒரு பாலாஜி, அவ்வளவுதான். சத்ய பாலாஜி படத்துல வந்து இது எனக்கு 2வது படம். ஜாக்கில் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இது 2வது படம். பாலாஜிட்டே நான் கேட்டேன், அடுத்த படம் பண்ணீங்கன்னா எனக்கு வேற ஏதாவது ரோல் கொடுக்குறது, போலீஸா கொடுக்காங்க. எனக்கு ரொம்ப பேர் ஒரிஜினல் போலீஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. போற வர இடங்கள்லாம் எனக்கு 2 பேர் விஷ் பண்ணுவாங்க, அவங்க நினைச்சிருவாங்க சார் நான் போலீஸ் அப்படின்னு. அது கிடையாது. ஆக்சுவலி நான் ஒன்று சொன்ன வேண்டிய விரும்பி கேட்டுக்கிறேன். இனி வர்ற படங்கள் எனக்கு போலீஸ் கேரக்டர் யாரும் கொடுக்க வேண்டாம். நான் வந்து நல்லா காமெடி பண்ணுவேன். அப்படி கொஞ்சம் தராரா இருப்பேன், ஆனா கொஞ்சம் காமெடி பேசுவேன் நான். அதனால எனக்கு வந்து போலீஸை கொடுத்து இதாக வர வேண்டாம். நான் நல்ல கேரக்டரும் பண்ணுவேன், காமெடியும் பண்ணுவேன். அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். உங்களுடைய கோரிக்கை சரியான இடங்களுக்கு பேச ப்ரிப்பேர்டா வந்தேன், ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா பாக்யராஜ் சார் இறப்பு வந்து ரொம்ப எனக்கு பர்சனலா ஒரு தந்தி இழந்தது போல ஒரு ஃபீலா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சாருக்கு நிறைய இரவுகள் நானும் சாரும் அமர்ந்து அவங்க இசையமைக்க, நான் பாடல் எழுத அப்படின்ட்டு பல நாள் இரவுகள் சாரு கூட நான் உட்கார்ந்து இருந்திருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா 4 சாங் எழுதியிருக்கேன் இந்த படத்துல. பாலாஜி பிரதரோட இசையில எழுதியிருக்க ரொம்ப நல்லா வந்திருக்கு 4 சாங்கு. இது நான் பாலாஜி பிரதருக்கு எழுதுற 2வது படம். ஜாக்கி படத்துல 2 பாடல்கள் இருந்த அலங்காரி, தென்னாட்டு சிரிக்கின்ட்டு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இதுலயும் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். நல்ல நல்ல பாடல்கள் நல்லா வந்திருக்கு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இயக்குனர் பாலாஜி சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்குமே பத்திரிகையாளர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அவங்களுக்கு ஒரு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டார்க் ஹெவன் என்னோட முதல் படம். இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சார் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்துல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தாதான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த படம் ஜூலை 17th திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்க. ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை சொல்லுங்க. ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸ்வீட் ஆஸ் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பெரிய வாழ்த்துக்கள், ஒரு அழகான வார்த்தைகளை சொன்னதுக்காக.
இங்க எல்லாரும் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். முதல்ல இந்த சந்தோஷத்துக்கு வெற்றி பாவத்துக்கு மனப்பூர்வ வாழ்த்துக்கள். புகழ்த்தமிழ் நான் குக்கு வித் கோமாளி பார்த்து இப்ப பாக்குறேன், ஹீரோ ஆயிட்டான் தம்பி. இல்ல நிறைய வாய்ப்பு வரும். அப்பதான் ஹீரோ என்பது ஒரு கதாபாத்திரம் தானே. அந்த கதாபாத்திரத்துக்குள்ள ஒரு விஷயம் தெரியும். எங்களோட பெரிய கனவு அதெல்லாம். ஹீரோ ஆகணும், எல்லாருடைய ஆசை தானே, ஹீரோ ஆகணும் அப்படின்னு. ஆசை நிறைவேறிகள், பெரிய வாழ்த்துக்கள். ஐயா அப்பா வணக்கம், நல்லா இருக்கீங்களாப்பா? சந்தோஷம். இந்த மேடை என் மேடையை நான் மாத்திக்கிறேன், சந்தோஷப்படுத்திக்கிறேன். ஜெயவரன், தங்கச்சிமா எல்லாரும் பார்க்கும்போது இது குடும்ப நிகழ்ச்சியா தான் தெரியுது எனக்கு. இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தெரியல அது பொறுத்த வரைக்கும். சித்து வந்து நான் ரொம்ப பெருமையா பார்த்திருக்கேன் அவன் தம்பியை. முதல் படம் நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன், அவனுக்கு பாஸ்கெட்பால் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவன் அப்ப பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியா பங்கு வச்சுக்கிட்டு அப்படி இருப்பான். அது வர சொல்லி தனியா தெரிஞ்சான் தம்பி, யாரா இருந்தாலும் தான் கேட்டோம். திருமணம் வந்து அந்த பிள்ளை. அந்த படம் அதிகாரி சார் எடுத்தாங்க. அந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணா. அப்பதான் எனக்கு சித்த தெரியும். அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயும் பாகவும் வாழ்க்கை விதி விளையாடுச்சு. என் கூட டிராவல் பண்ண நிலைமை இருந்துச்சு பிள்ளைக்கு. நான் ஸ்டுடியோல சொல்லி ஸ்டுடியோல என் கூடயே இருப்பான் எப்போதுமே. ரொம்ப தங்கமான பையன், உண்மையா இருப்பான், எல்லா பணியும் எடுத்து செய்வான். அவனுக்கு பெரிய விஷயம் என்னன்னா வாய் தான். எதுவாக உண்மை சொல்லிவிடுவான். அதனால நிறைய பஞ்சாயத்து இருக்கு அவனுக்கு. எதையும் சொல்லுறாங்க என்ன ஆகுதுன்னா உண்மை ஏத்துக்காது மனசு. நமக்கு உண்மை சொல்ல ஒத்துக்காது. எப்போதுமே உன்னை புகழ்ந்து சொன்ன ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்கும். தண்ணி நல்லாவே போட்டு ட்ரெஸ் நல்லா போட்டுக்கலாமே அப்படின்னு ஒண்ணு யோசிப்போம். என்ன பார்த்தா நாளைக்கு கேவலமா இருக்கா உனக்கு அப்படி கேட்போம். நல்லது ஏத்துக்கிற மனசு, கெட்டது ஏத்துக்காது. ஆனா கெட்டது சொல்ற மனசு தான் சூப்பரா இருக்கும். எப்போதும் உங்களுடைய அழகை சொல்லத்தை விட உங்களை குறைய சொல்லும் போது திருத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அப்படியா சித்த நான் பார்த்தேன். அந்த தம்பி வந்து ஹீரோ அன்னைக்கு எடுத்த எவ்வளவு பெரிய விஷயம் என்பது பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய டிராவல் இருக்குல்ல. அந்த டிராவல்ல அவன் இது வந்திருக்கான். நாங்க பேசும்போது எப்போதுமே என்னன்னா ஒருத்தர் பேசும்போது கேட்கணும். அது கேட்காம பக்கத்துல பேசுனா அப்ப எதுக்கு பேசணும் தெரியாது. உனக்காண்டா நான் எனக்காக பேசிக்கிறேன், உனக்காக தான் பேசுறேன். இந்த படம் சித்து வாழ்க்கையில பெரிய படம் அமையும். எப்போதுமே சொல்லுவாங்க, ஐயா சொன்னாங்கல்ல, இந்த காப் ரோல் பண்றேன் எல்லாரும் போலீஸா கூப்பிடுறாங்க அப்படின்பது அது பெரிய கொடுப்பேன். பொறுத்த வரைக்கும் நான் போலீஸா தெரிய சொல்ல, நான் அந்த உடையை பொறுத்த போலீஸா மாறிக்கிறேன். எனக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது. சினிமா மட்டும் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் வக்கீலா மாறுவேன், ஒரு நாள் டாக்டரா மாறுவேன், ஒரு நாள் ஹீரோவா மாறுறேன், ஒரு நாள் எல்லா இடங்களையும் இருக்கிறது மட்டும் தான் அந்த சினிமா என்பது அவ்வளவு அழகான தொழில். எங்க ரொம்ப அழகா பாத்துக்குது. மூணுல சோறு போடுது, கேரவன் கொடுக்குது, எல்லாத்தையும் ரொம்ப பெருமைப்படுத்துது. எங்க போனாலும் எங்க போட்டோ பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளவு அழகான விஷயம் சினிமா. இந்த தொழில் நான் இருக்கிறதே பெரிய சந்தோஷம். அந்த தொழில்களை வர எல்லா மக்களுமே பெரிய மக்களா தான் நான் பாக்குறேன், சிறந்த மக்களா பாக்குறேன். 140 கோடி மக்கள் இருக்கும். இந்த 140 கோடி மக்களுக்கு எத்தனை பேர் மேல இந்த கேமரா பதிவு பண்ணிருக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மக்கள். அந்த குறைஞ்ச மக்கள் நீங்க இருக்கீங்களே, நான் இருக்கேனே, அது பெரிய சந்தோஷம் இல்லை? அப்படி ஒரு தொழிலை பண்றீங்க, நல்லா சந்தோஷமா கை தட்டிக்கலாம். இந்த சினிமா தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே கோடம்பாக்கத்துல பார்த்தா இத்தனை பேருடைய பெரிய கனவு இருக்குல்ல. நான் இதை பாவணும் அது பாவணும், எல்லாருடைய கனவுக்கும் இந்த சினிமா வழி கொடுத்துட்டே இருக்கு. எல்லாரும் சேர்த்துக்கும். அதான் சினிமா. இந்த சினிமா ரொம்ப அழகான தொழில். இந்த அழகான தொழிலுக்குள்ள சித்து வந்தமைக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த வேடம் போடுறோம்ல, இந்த வேஷம் கட்டுறோம்ல, இந்த வேஷம் கட்ட சொல்ல அந்த போலீஸா மாறிடுவோம். நாங்க ஒரு திருடனா மாறிடுவோம், ஒரு கொலகாரனா மாறிடுவோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு விஷயத்த கேட்டு காதுல கேட்ட விஷயத்த மூலிகை ஸ்டோர் பண்ணிருப்போம். அதுக்கு மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த மெனக்கடல் தான் இதோட மெனக்கடல். அவனை பார்க்க சொல்ல எனக்கு போலீஸாதான் தெரிஞ்சான் தம்பி. நேற்று ட்ரைவர் பார்க்க சொல்ல அவ்வளவு உன்னதமா இருந்துச்சு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இயக்குனருக்கு. இயக்குனரையா வாழ்த்துக்கள் ஐயா, பெரிய மனுஷங்க ஐயா. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பரா இருந்தது. வாழ்க பல்லாண்டு வாழ்க. நிறைய படங்கள் பண்ணுங்க. ரொம்ப நேர்த்தியா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஷார்ட் வைஸும் சூப்பரா இருந்தது. லைட்டிங் பியூட்டிஃபுல்லா இருந்தது. கேமரா சூப்பரா பண்ணிருந்தாங்க. வாழ்த்துக்கள் சாமி. மியூசிக் சூப்பரா இருந்தது. இந்த படம் கண்டிப்பா எல்லாரும் சொல்ற வார்த்தை தான், தியேட்டர்ல போய் படம் பாருங்க அப்படின்னு. நீங்க தியேட்டர்ல பார்க்கும் போது தான் அது ரெட்டிப்பாகும். அந்த ப்ரொடியூசருக்கு இன்னும் வருமானம் வரும், இன்னொரு படம் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. அதனால இதை ரெட்டி பார்க்கறதுக்கு நீங்க எல்லாரும் தியேட்டர்ல படம் பார்த்தீங்கன்னா அதுதான் அது ஒரு பெரிய பாராட்டா இருக்கும் எல்லாருக்குமே. உங்களோட வாழ்த்துக்கு பெரிய நன்றி. சித்து இவ்வளவு பெரிய சந்தோஷம். தங்கச்சிமா உங்க படம் பார்த்த நடுவில் ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப அழகான கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்க. உங்க கண்ணு அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப அழகு. ஆனா அந்த படம் வந்து அதுவும் காப்பாதான் பார்த்தேன். இதான் ஃபர்ஸ்ட் படம் காப்பா. அப்ப நான் வேற ஒருத்தர் பார்த்துட்டாப்போ நான் தங்கச்சிட்ட கேட்டேன், அவர் மாதிரியே இருக்கா அப்படி கேட்டேன். தப்பா சொல்லிட்டாப்போ. அதே மாதிரி தானே வழி நெடுக காட்டுவன் அந்த பிள்ளை மாதிரி இருக்காது கேட்டேன் நானு. அது பெரிய சந்தோஷம். ரொம்ப வாழ்த்துக்கள். பரவாயில்ல, மகிழ்ச்சி. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ முதல்ல உங்க கூட ஒரே விஷயம் தான், சந்தோஷத்தை கூட வச்சுக்கீங்க, துக்கத்தை தள்ளி வச்சுக்கீங்க. அடுத்த வேலைக்கு இப்ப யோசிக்காதீங்க, அடுத்த வேலை நடக்கும். இந்த வேலைக்கு இப்ப போகும். இப்ப உட்கார சொல்லி நீங்க யோசிப்பேன் இன்னொரு வேலையை பத்தி. அடுத்தது என்ன பண்ண போறேன், இங்க போடுமே அங்க போடுமே, அதை அப்ப பாத்துக்கலாம், அது நடக்கும். இந்த உலகம் ரொம்ப அழகு. இந்த உலகத்துல நீங்க படைச்ச மனுஷனா பிடிக்கிறது அழகு. நீங்க மனிதா படைச்சிருக்கீங்க. அதுவும் சிரிக்கிறதுக்கு ஆத்ம பல்ல வெள்ளையா கொடுத்துட்டான். நல்லா சிரிங்க, சந்தோஷமா வச்சுக்கீங்க, நல்ல வார்த்தைகள் பேசுங்க. வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் வெற்றி என்பது பக்கத்துல இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்க முடிவு நீங்க எடுத்து கண்டிப்பா நடக்கும். இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமையும். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தங்கச்சி பெரிய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இப்ப கை தட்டிக்கலாம் முடிச்சுட்டேன்.
தேங்க்யூ. வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும். பாக்யராஜ் சார் ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சென்னை வந்து முதல்ல கதை சொன்னது பாக்யராஜ் சார்ட்ட தான், சாந்தனு சாருக்காக. பட் அது பண்ண முடியல. ஆழ்ந்த வருத்தங்கள். தென் பார்கவன் இந்த படம் இன்னைக்கு இங்க வந்து நிற்குன்னு உண்மையே சொன்னா எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா பணம் இருக்கோ இல்லையோ ஒரு சில நேரத்துல நமக்கு சில வார்த்தைகள் வந்து தேவைப்படும். இந்த படத்தை நான் ஆரம்பிச்சு வேற ஒரு ஹீரோ வச்சு எடுத்து அது நின்று என்ன பண்ணுன்னு தெரியாதப்போ ஒரு நாள் நைட் நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன், சும்மா பேசியிருந்தோம் சொந்த படம் வைக்கலாமான்னு சொல்லி. அப்ப பூபதி சிவா எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க. பேங்க்ல பார்த்தா சல்லிகாசு இருக்காது. அந்த தைரியம் எப்பவுமே சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க எடுத்து மூவ் பண்ணி ஆரம்பிக்கும் போதுதான் சரண் சார் அவர் இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த படமும் இல்லை, இந்த மேடையும் இல்லை. பணத்தை தாண்டி இந்த படத்துல எனக்கு ரொம்ப பெரிய பேக் பண்ண இருந்தது கோபால் சார் அண்ட் மை பிரதர் அண்ட் மிஸ்ஸஸ், அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த படத்துக்குள்ள வந்த பிறகு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்சது சுத்து ப்ரோ. ஏன்னா நான் ஏற்கனவே வெளியே ஃபுல்லா நான் ஒரு ஹீரோ வச்சு எடுத்தா நான் மாத்துவேன், எல்லாமே எனக்கு சுத்தி தப்பாவே இருந்துச்சு. நானும் சென்னையில கிடையாது, நான் திருநெல்வேலி தான். ஸோ ஒரு ரொம்ப நேட்டிவிட்டிக்குள்ளதான் நான் வந்து சிட்டிசாட்ட கதை சொன்னேன். ஓகே பண்ணலாம்னு சொன்ன பிறகு படத்துக்குள்ள தர்ஷியமா வந்தாங்க. அவங்கள தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஹீரோயின், அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரித்யா மேம், அதுக்கப்புறம் ஜெயக்குமார் சார், வேல்ராமூர்த்தி சார், இவங்க எல்லாம் படத்துக்குள்ள வந்த பிறகு எனக்கு பெரிய பிளஸ் என்னன்னா நான் சீன் கொடுத்துட்டு தூர போயிடலாம். ஸோ நான் யாருக்குமே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது எனக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருந்துச்சு. அதை தாண்டி நான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்துவேன்னு நினைக்கிறேன். அருண் சங்கர் சார் போயிட்டாரு, மஞ்சு போல்ச்சி இல்லை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து படம் பண்ணா டீ கடை கூட வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பா கஷ்டப்படுத்திருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலாம். என்னன்னா அது எங்களோட வேற நம்ம பண்ணது கிடையாது. மொத்தத்துல வந்து இருக்காங்களே அவ்வளவு பேரை வச்சுதான் நான் படம் பண்ணேன். சிவா, ரத்தீஷ், காதர் பாய், மனோஜ், கோபால் சார், 5 பேரை வச்சுதான் நான் எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ அதை நியாயப்படுத்த விரும்பல. ரித்யானா அடுத்த படத்துல கண்டிப்பா மேனேஜர் வச்சுக்கிறேன். உங்களுக்கும் முடிஞ்சாலும் ஆன் டைம் ப்ரோக்ராம் சொல்லிடுறேன், எல்லாமே கரெக்டா பண்ணிடுறேன். தர்ஷியம்மா உங்களுக்கும் தான். அண்ட் தென் சுத்து ப்ரோ, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் நம்புறேன். தர்ஷியம்மா உங்களுக்கும் தான். நான் மெட்ராஸ்க்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் உங்களுக்கு பெரிய படம் மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க பார்த்து சொல்லுங்க. அண்ட் ரொம்ப நன்றி இங்க வந்த எல்லாருக்குமே. அகேஷ் நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன், ஷரண் சார் அண்ட் கோபால் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பரமசிவன், திருப்பதி அண்ணன், மதன், இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஜெயன் ப்ரோ அவருக்கும் தான். அண்ட் தென் தேங்க்ஸ் கல்யாணி மேம், சீக்கிரம் ஆக்டர் நடிக்கவும் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நான் அவங்ககிட்ட வருவேன். விஜய் சத்யா சார் அவர் இருக்காருன்னு தெரியல, கண்டிப்பா ஒரு காம்பீரோட வரேன் சார். தேங்க்யூ. உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மேக்கர் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. யாராவது இவ்வளவு கூட மலையேற்றி விட்டு ஒரு ஷாட் எடுத்துட்டு அனுப்பிச்சு விடான்னு சொல்லிட்டு படத்தை காட்டுங்கன்னு சொன்னீங்க. இன்னும் எனக்கு ஞாபகத்திலே இருக்கு. பட் அதை தாண்டி நம்பிக்கையா டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்ல, ரித்யாவுக்கும் டவுட் இருக்குன்னு எனக்கு இருந்துச்சு, என்னத்தை எடுக்கானுங்க ஏதோ கூப்பிடாங்க வரானுங்க. பட் அது இயல்புதான். ஜெயக்குமார் சாருக்கு லைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் எனக்கு இந்த படத்துல ரொம்ப 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 ஒரு மரியாதைக்குரிய பர்சன் நீங்க. லைஃப்லயும் சரி நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப இயல்பா வந்தது, எனக்கு அடுத்தடுத்து போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்திருக்கு. உங்க புத்தகமாக நீங்களும் ரொம்ப வலிமையா இருக்கிறதுக்கு அதை நான் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் சத்ய பாலாஜி ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வேற ஒரு படத்துக்கு போனதுக்கு ரொம்ப பெரிய காரணம் சத்ய பாலாஜி தான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேன், ராஜா ப்ரோ. ஏன்னா படம் தான் கிட்டத்தட்ட நிறைய எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ஒன்று எடிட் பண்ணி தருவாரு, நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நான் கூப்பிடுவேன். அப்புறம் அவர் கட் பண்ணுவாரு, அப்புறம் பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவேன். ஸோ அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு ஷேப்பா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ராஜா ப்ரோ நீங்க ரொம்ப பெரிய காரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நான் ஒருத்தர் பேரை சொல்ல விரும்பல, இந்த படம் முடிஞ்ச பிறகு தமிழ் சினிமால ஒரு நபரோட பேர் கண்டிப்பா பேசப்படும் அப்படிங்கிற நான் நம்புறேன். அண்ட் தென் இந்த படத்தில் நடிச்ச பிரதீப் ப்ரோ, ஆர்த்தி, சோனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிரதீப் ப்ரோ அடுத்தடுத்து நல்ல கேரக்டர் பண்ணுங்க, நல்ல கதைகள் கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் மன்னிக்கணும், அண்ணன் வந்து இன்வைட் பண்ணிருந்தாரு. அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். அண்ணன் சூப்பரா இருக்குன்னு வெளியே பாங்க பார்த்தேன், ஒரு பெரிய படம் மாதிரி இருக்கு. உண்மையே வந்து இந்த படம் வந்து வெற்றின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பெரிய படம் தான்,
அந்த பெரிய படம். புகழ் சாருக்கு ஒரு பெரிய கைத்தில் கொடுத்துருங்க சார். நான் பெரிய ஃபேன், நான் அவரை பார்த்தா வளர்ந்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மாமா. வந்த எல்லாருக்குமே நன்றி. அவளும் கட் பண்ணுங்க, ஏன்டா கம்மிடுறான். ஏங்க அவரை போட்டு ஆக்ட் பண்ணுங்க புகழ், பாவம் அவரு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து நான் கோபிநாதனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங் எல்லாம் சொல்லி கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்களை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிட்டு, அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கோபிநாதன் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னன்னா எப்பவுமே எடுத்த உடனே இப்போ பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்கு, நான் நல்லா நடிப்பேன், இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போதான் வந்து 4 பேரை போய் ரீச் ஆகும். வேணா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால நான் சொல்கிறேன், ரொம்ப நன்றி. அப்புறம் ஜெயவர்ஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். அவர் வந்து எப்படி இப்போ கோபியனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனது வந்து ஜெயவர்ஸ் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ண அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடைச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருமே அந்த மாதிரி தான் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றாரு. அது பார்க்கும்போதுல எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பணம் காசு இருக்கு, பட் நம்ம நினைச்சதை வாங்குறோம், சந்தோஷமா இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்றாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கத்துக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்றேன். முடிஞ்சா என்னோட பங்கு நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு. பட் நீங்க வந்து குக் கோமல் நிறைய பேசுறீங்க, ஆனா இங்க கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க, பரவாயில்ல இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறவங்களாம் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்றதை இன்னைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அந்த டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும், அப்போதான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளை பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன், நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னன்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டைரக்டர் கொடுப்பாரு, அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னாரு. அவ்வளோதான்,
அவருக்கு ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அந்த அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்களை பார்த்து ரொம்ப நான் அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும் போதும் இவங்க ரித்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன் அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா, ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு நல்ல ஒரு நல்ல சோல், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஜெயக்குமார் சார் அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம். ஒரு 3 மணி காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருப்போம், தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார், சிம்பிளாக ஏதாவது சொல்லுவார். என்னப்பா இன்னைக்கு 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவாரு. ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டே இருந்தாங்க, நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஓல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. இல்லை, அந்த பேரை சொல்ல நான் மறந்துட்டேன். சக்தி, சிவா, மனோஜ், பூபதி, மிஸ்ஸஸ் ஷரண், சாந்தினி மேம், ஜெயன், ரதீஷ், இவங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த படம் கிடையவே கிடையாது. அண்ட் என்னோட நண்பன் முத்து விக்னேஷன் எல்லாருமே தான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஸோ அதுக்கு நீங்க எல்லாருமே ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.